வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் தாங்க. சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருமே தர்பூசணி பழம் அதிகமாக சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம தோலை தூக்கி போட்டுருவோங்க. அந்த தோலை பயன்படுத்தி ஒரு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பழத்தை நம்ம தனியாக வெட்டி எடுத்துடலாங்க. இந்த தோலில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த தோலை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு மெலியறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குதுங்க. அதே மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் இந்த தோலை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் கண்ட்ரோல்லே இருக்குங்க. இப்போது அந்த பழத்தை நம்ம நல்லா வெட்டி எடுத்தாச்சு. இந்த தோலை, வெளியே இருக்கிற தோலை நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் நம்ம சீவிட்டு இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நம்ம எல்லாருமே அடிக்கடி உணவில் இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தர்பூசணி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பரப்பரன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட காய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாதி அளவு வெந்துருச்சு. ஆல்ரெடி இந்த காயிலே தண்ணி இருக்குங்க. அதனால் நமக்கு அதிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுடலாம். காய் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாங்க. நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடாமல் அதை ஒரு டிஷ்ஷாக நம்ம மாற்றிக்கலாங்க. இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் பழம் வாங்குனீங்க அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா வகையான குழம்பு சாதம் கூடயும் நம்ம இந்த பொரியலை சாப்பிடலாம். நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.